அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா அத்தனை வகை காய்கறிகள், பூக்கள், பழங்கள் எல்லாமே வந்து நம்ம மாடி தோட்டத்திலே நம்மளுக்கு கிடைச்சிருதுங்க. சீசனுக்கு ஏத்த மாதிரி நாங்க பயிரிடுவோங்க. இப்போ 500 தொட்டி கிட்ட வச்சு நாங்க எல்லாமே வீட்டு தேவைக்கு நம்ம பயிரிட்டுட்டு இருக்கோங்க. அது இல்லாம இப்போ எங்களுக்கு தரைதளத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாமரம் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது இந்த மாமரத்தை பத்திங்க. இது பாத்தீங்கன்னாக்கா அது பாருங்க எப்படி பூ எடுத்திருக்குங்க. இது ஆகஸ்ட் வரைக்கும் காய் நம்மளுக்கு கொடுக்குங்க. இது பச்சையா இருக்கும் போதே சாப்பிடும்போது அப்படி ஒரு இனிப்பா இருக்குங்க. இல்ல ஊறுகாவும் போடலாம். நிறைய பேர் இந்த மாமரத்தினுடைய ருசிக்காகவே என்கிட்ட சொல்லி வைப்பாங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு. இதுவும் பாத்தீங்கன்னா பக்கத்து பிளாட் வரைக்கும் போகுதுங்க. நிறைய பேர் அதுல இருந்து காய் பறிச்சுப்பாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களே பறிச்சுக்க சொல்லுவாங்க. இதனுடைய ருசிக்காகவே எங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இதுல வந்து நம்ம பச்சடி செய்யலாங்க, பச்சையா அப்படியே சாப்பிடலாங்க, ஊறுகாய் போடலாங்க. ரொம்ப ருசி நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு அந்த 2 மாமரம் இருக்கு. இந்த மாமரத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3000 4000 காய் கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. சில நேரங்கள்ல ஒவ்வொரு கிளையிலையும் இதுல காய்க்கிற காய்களுடைய கனம் தாங்க முடியாம கிளைகளையே உடைஞ்சு விழுந்திருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா காய் வந்து எங்களுக்கு கிடைக்குங்க. பலருக்கு பயன் தரக்கூடிய வகையில 2 மாமரமே எங்க வீட்டுல இருக்குங்க. இந்த பாருங்க, இது வந்து அடுத்த மாமரங்க. இந்த மாமரத்து காய் பாத்தீங்கன்னாக்கா பழுக்க வச்சு சாப்பிடும்போது பழமா இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இது ருசி எல்லாம் ஏறத்தாழ ருமானி மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த மாம்பழம் மாதிரி இருக்குங்க பழுக்க வச்சா. ஊறுகாய் போடுறதுக்கு காயா இருக்கும்போது ஊறுகாய் போட்டா அதனுடைய ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளவு வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க. இது பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு பக்கத்து தெரு அந்த வரைக்கும் பறந்து இருக்குங்க. 2 மரமே பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பறந்து போயிருக்குங்க. அந்த எந்தெந்த பக்கம் போதும் அங்கெல்லாம் வந்து அவங்களே பறிச்சுக்க சொல்றதுங்க. அவங்களுக்கு தேவையானதை பறிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. மீதி வந்து ஆள் வச்சுதாங்க நாங்க பறிச்சு எல்லாருக்கும் கொடுப்போங்க. இப்படி வந்து இந்த 2 மாமரமும் எங்களுக்கு அவ்வளோ காயும் பழமும் கொடுக்குதுங்க. மிக்க நன்றிங்க.